ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம புஜ்ஜி அட் அனுப்பட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபீல் குட் படம் தான். இதோட ரன் டைம் 1 hour 51 minutes இருக்கு. இந்த படத்தை ராம் கந்தசாமி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல மீனா கோபாலகிருஷ்ணன், லாவண்யா கண்மணி, கமல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. ஆனா அப்பா பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு குடிகாரரா இருக்காரு. அம்மா தான் 2 பசங்களையும் வளர்க்கறாரு. பெரியவன் பையன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கையில ஒரு ஆட்டுக்குட்டி வந்து கிடைக்குது. அத ரொம்பவே பாசத்தோட அந்த பொண்ணு வளர்க்க ஆரம்பிக்குது. அவங்க ஃபேமிலியில நல்லாவே வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த குடியார அப்பா அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போய் வித்துறாரு குடிக்கிறதுக்காக. இந்த சின்ன பொண்ணு வந்து தேடுது, கிடைக்கலன்னு நான் அந்த ஆட்டுக்குட்டி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில அந்த ஆட்டுக்குட்டி கிடைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில கிடைச்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு ஃபீல் குட் எலிமெண்ட்ஸோட இருக்க ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதுவும் அதுல அங்கங்க மெசேஜ் சொல்லி இருக்கிறதெல்லாம் நல்லாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச சின்ன பொண்ணு ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கு. அதே மாதிரி அவங்க அண்ணனா வரவனும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கான். படத்துல ஒரு சாங்ஸும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஒரு லோ பட்ஜெட் படம்னாலும் சாங்ஸ் பொறுத்தளவு நல்லா இருக்கு. அதே மாதிரி பிஜிஎமும் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லார் கேரக்டருமே அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு எமோஷனல் பாண்டிங்கோட சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா படத்துல அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. அதுவும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் ரைட்டிங்ல பக்காவா பண்ணியிருந்தானே இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமாவே வந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.